மருத்துவர்கள கடவுளுக்கு நிகரா நம்ம சொல்லுவோம். ஸோ மனிதர்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமே மருத்துவர்களுடைய பங்களிப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த மாதிரி மனித வாழ்க்கையில நிறைய சாதனைகளை நிகழ்த்திட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்களை பாராட்டுற விதமா இன்னைக்கு நேஷனல் டாக்டர்ஸ் டே கொண்டாடப்படுறோம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் யுகம் கனெக்ட். ஜெய், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராகங்களை பற்றி ஒரு ராகம் பாடலோட செக்மெண்ட்ல நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி என்ன ராகம் பார்க்க போகிறோம்? கண்டிப்பாக ஒரு ராகத்தில் 7 ஸ்வரம் எப்படிலாம் அலைன்மெண்ட் மாறுது அப்படின்ற முதற்கொண்டு விஷயம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இன்றைக்குமே அந்த ராகம் மற்றும் அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பாக்யஸ்ரீ மற்றும் காமேஷ் ஒரு ராகம் பாடலோட சொல்ல வராங்க. வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு ஒரு ராகம் பாடலோடு என்ன ராகம் பற்றி பார்க்க போகிறோம் பாக்கியஸ்ரீ? இன்னைக்கு நம்ம சுத்த சாவேரி ராகம் பார்க்க போகிறோம். சூப்பர். இது சங்கராபரணத்தோட ஜன்னிய ராகம். சரி. சேய் ராகம். இன்னொன்று இது மாலையில் பாடக்கூடியது. சரி. இந்த பாட்டு கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஃபீல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அப்படி பக்தி ரசத்தையும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஃபீலும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ராகத்தில். சரி. ஸோ இந்த ராகத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ஆரோன் மாவரம் எப்பவுமே பார்ப்போம். அதை பார்த்துருவோமா? பார்த்துடலாம். சரி மா ப த சா சாத ப ம ரே சா இது ஒரு ஔடவ ராகம். நமக்கு ஆரோகணத்திலேயே 5 ஸ்வரம் தான் வரும், அவரோகணத்திலேயே 5 ஸ்வரம். ரெண்டுமே 5 தான் வருது. சரி. அதனால இது ஒரு ஔடவ ராகம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று முத்துசுவாமி தீட்சிதர் இருக்கார் இல்லையா, அவரோட இசைப்பள்ளியில இந்த ராகத்துக்கு தேவக்ரியா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. அவர் தேவக்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட ஸ்கூல்ல, அவங்க பள்ளியில. சரி. ஸோ இந்த ராகத்துல ஏதாச்சும் ஒரு கர்நாடிக் இசை தான் பார்ப்போமா? தாயே திரிபுர சுந்தரி, தாயே திரிபுர சுந்தரி, உமா மகேஸ்வரி, ஷமலா சௌந்தரி, தாளினை மலரே சரணம் தாயே. இந்த ராகத்தை பற்றி இசையை பார்த்தோம் இல்லையா? இப்போ இதோட ராகத்தை எப்போவுமே ஒரு பெனிஃபிட் பார்ப்போம் இல்லையா? இந்த ராகத்தில் முக்கியமான ஒரு 3 விஷயம் இருக்குது. ஒன்று இந்த ராகத்தை கேட்கும் போதோ இல்லை பாடும் போதோ ஒரு டிப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல, ஸ்ட்ரெஸ்ஸு வேறு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லக்கூடாது. டிப்ரெஷன் சில பேர் டிப்ரெஷனாக கொஞ்சம் சில விஷயத்தை நினச்சி அப்படியே அமைதியாக உட்காந்துருவாங்க சோகமாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அதை ரிலீஃப் பண்ணுறதுக்காக இந்த ராகத்தை பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும், ரிலீஃப் பண்ண என்ன பண்ணணும், பாசிட்டிவிட்டி வேணும் இல்லையா? அதே மாதிரி இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது, நம்ம மனநலவில் இன்னும் கொஞ்சம் நம்மளை பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சைக்காலஜிக்கல் டிஸார்டர் சொல்கிறாங்களே, சில மனநோயெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற சில பேர் கோவமாக இருப்பாங்க, சில இடத்துல ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த ராகத்தை கேட்கும் போதோ பாடும் போதோ ஒரு அந்த டிஸார்டர் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த ராகத்தில் சினி பாடல்கள் கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. என்னென்ன பாட்டு இருக்குது இதில்? நிறையவே இருக்குது. நான் அதில் ஒரு 2 லைன் 2-3 லைனாக பாடுறேன். ஃபுல்லாக பண்ணாலும் சரி தான். கேட்கறதுக்கு நல்லா நேர்கள் ஆர்வமாக தான் இருக்காங்க. கோவில் மணியோ செய்தன்னை கேட்டதாரோ, அங்கே வந்ததாரோ. இது ஆக்சுவலாக இது ஒரு பாதி இந்த ராகம், இதுக்கு இடையில வேற ராகம் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ராகமாலிகா மாதிரி. சரி. இன்னொன்று சொல்லித்தரவா சொல்லித்தரவா அல்ல தீராதே அழகே, அள்ளித்தரவா அள்ளித்தரவா அல்ல தீராதே அழகே, உன்னை நினைத்தேன் நித்தம் தவித்தேன், தள்ளி தள்ளி போகாதே
சொல்லித்தரவா சொல்லித்தரவா அள்ளி தொல்லி தீராதே அழகே. அடடா எவ்வளோ மென்மையாக இருக்குது. வேறு ஏதாச்சும் ஒரு பாடல் இதே மாதிரி வேணும் எனக்கு இந்த ராகத்தில். மணமகளே மணமகளே வாழும் காலம் யாவும் மங்களமே மங்களமே. குலமகளே குலமகளே பாலும் தேனும் யாவும் பொங்கிடுமே பொங்கிடுமே. கருடா அதெல்லாம் அந்த அவங்க அதில் இருக்க ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நோட்லாம் அப்படியே மாறாமல் வந்திருக்கும். சரி சரி. கருடா கருடா என் காதலி சொல்லிவிடு. ஓ இதெல்லாம் 90s ரொம்ப ஃபேவரட்டான சாங்கு. திருடா திருடா என் இதயத்தை திருப்பிக் கொடு. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு நீங்கள் சொன்ன மாதிரி 90s ரொம்ப ஃபேவரட்டான சாங் சொன்னீங்கல்ல, இந்த பாட்டு நிறைய பேர் பாடிட்டே இருப்பாங்க. ஓ சரி. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். அந்த ராகத்தோட பாவம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா பாடல்களும் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது, ஒரே மாதிரி. இதில் இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் இடையில அந்த ராகம் சேஞ்ச் ஆகும். ஸ்டார்டிங்கில் ஒன்று, அது இடையில வேறு ராகம் சேஞ்ச் ஆகுறது. ரொம்ப ஒரு குட்டி குட்டி லைனுக்கு தான் இந்த ராகம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓ சரி சரி. முழுசாக சில பாடல்கள் தான் இருக்குது. அங்கங்கே நிறையா இப்போ பல்லவி ஒரு ராகம் வருதுன்னா அடுத்த சரணம் வேறு சேஞ்ச் ஆகும். அனுப்பல்லவியே அந்த 2 லைன் வேறு ராகத்துக்கு வந்துட்டு திரும்ப அந்த ராகம் வரும். அந்த மாதிரி. சரி சரி சூப்பர். நம்ம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கேள்வி பதில். ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த கமக்கம் சொல்கிறாங்களே பாடும் போது அப்படின்னா என்ன அப்படின்னு. அது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு இப்போ மேடை கச்சேரிகள்லாம் பாடுறாங்க இல்லையா, எந்த பாடல்கள் பாடினாலுமே வந்து ஒரு ஸ்வரத்துலேருந்து இன்னொரு ஸ்வரத்துக்கு எப்படி வந்து அவங்க பாடுறாங்க, அதாவது எந்த ஒரு அசைவுகளுமே இல்லாமல் அது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்வரமாக பாடுறாங்களா, ஸ்ட்ரெயிட் நோட்டாக பாடுறாங்களா. ஒரு உதாரணத்துக்கு வந்து சரிகமா அப்படின்னு ஒரு ஸ்வரம் இருக்குது, அதை வந்து அசைவுகளோட பாடணும்னா சரிகமா அந்த மாதிரி சில அசைவுகளோட அந்த பிச் பெண்டோட சில ஆசிலேஷன் அதெல்லாம் சேர்க்கும் போது ஒரு டெக்கரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும். இதை தான் வந்து கமக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறையா வகைகளான கமக்கம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு மேடை கச்சேரியே பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து கமக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் வேற ஒரு ராகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. நம்ம கிருத்திகாஸ் கிச்சனில் வந்து ஒரு நாள் வெரைட்டியாக நிறைய டிஷ்ஷஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டிஷ் எதனா இருக்கா? ஸோ எஸ், இன்றைக்கும் டைம் சேவிங்கான ஒரு டிஷ் கிருத்திகா ராதாகிருஷ்ணனும் நம்ம நேயர்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யம்மியான ஒரு டிஷ். இது எப்படி இருக்குன்னு ஃபைனல் வந்து ஒரு சஸ்பென்ஸ். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதோட பேர் வந்து மில்லட் காலிஃப்ளவர் பாப்கார்ன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர், அரிசி மாவு, பிரெட் க்ரம்ஸ், மில்லட் ஃப்ளேக்ஸ், மைதா மாவு, சிவப்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, கருவேப்பிலை, சிவப்பு மிளகா விழுது. முதல்ல வந்து நம்ம ஒரு பவுலில் இந்த மாதிரி காலிஃப்ளவர் வந்து எப்போவுமே நான் வந்து இப்படி பாயில் பண்ணி எடுத்துப்பேன் நான். ஓகேயா? ஸோ இதை வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா கொஞ்சம் பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ஃப்ளவர்ஸாக வெட்டிக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி சொல்ல போகிற டிப்பும் வந்து இந்த காலிஃப்ளவர் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்த் டிப் அது. இதில் வந்து நான் 3 வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து மைதா மாவு, அரிசி மாவு, பிரெட் க்ரம்ஸ். இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரெட் க்ரம்ஸ். இது வந்து பேங்கோ பிரெட் க்ரம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா இது கிடைக்கும். இது வந்து இந்த மாதிரி ஜாப்பனீஸ் பேன்கோ க்ரம்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட டெக்ஸ்சரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது. ஓகே, அண்ட் ஒயிட்டாக இருக்கும். நம்ம ரொட்டீனாக நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்த பிரெட் க்ரம்ஸ் எப்படின்னா ரஸ்க்கை வந்து பொடிச்ச மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரெட்டையே ஃப்ளேக்ஸ் மாதிரி ஆக்கின மாதிரி இது இருக்கும். ஓகே, இதில் வந்து முதல்ல நான்
கொஞ்சம் அரிசி மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். மைதா மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், அரைச்ச சிவப்பு மிளகா விழுது, ஓகே, அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா. கை காரும்னு நினைக்கிறவங்க இங்கே இந்த மாதிரி க்ளவுஸை போட்டுக்கலாம். அண்ட் ஃபார் கிளென்லினஸ் ஆல்சோ, க்ளீனாக நம்ம பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா இந்த எந்த அளவுக்கு முடியுமோ இந்த ஃப்ளாரெட்ஸ்குள்ளே அது நல்லா மசாலாவை அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதில் நான் வாட்டர் ஆட் பண்ணலை. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர், பட் ஆனால் நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். நீங்கள் முதல்ல இந்த ட்ரை மசாலாலாம் வந்து நல்லா இதுக்குள்ளே ஏற்றி விட்டுட்டு அப்புறமா, ஏன்னா இல்லைன்னா காலிஃப்ளவர் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இந்த காலிஃப்ளவரும் ஈரம் இருக்கும், ஏன்னா அது ஒரு பாயில் விட்டுட்டு தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து முதல்ல இந்த மாய்ஸ்சர்லாம் அப்சார்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா நம்ம அடிஷ்னல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட். இப்போ இது நல்லா வந்து ஏறிடுச்சு மசாலா. இப்போது இது மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க வந்து இந்த 2 டைப் ஆஃப் பிரெட் க்ரம்பும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பான்கோ அண்ட் இந்த மில்லட் ஃப்ளேக்ஸு. ஸோ இந்த மில்லட் ஃப்ளேக்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக நான் வந்து அதை மதுரையில் தாங்க வாங்கினேன். நான் இங்கே சென்னையில் நான் பார்த்ததில்ல. பட் இட் மே பி அவைலபிள். இந்த சில ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கிராமிய டைப் ஆஃப் நிறைய மில்லட் நிறைய யூஸ் பண்ணுற இடங்களில் அவல், அது மில்லட் ஃப்ளேக்ஸுங்கிறது சிறுதானிய அவல் இது. ஸோ இந்த மாதிரி எல்லா சிறுதானிய அவலும் இருந்தது, ராகி அவல் இருந்தது, தென் அது மாதிரி ஓட்ஸ் அவல், ஓட்ஸுக்கு அவல் இருந்தது, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருந்தது. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணி இதை வாங்கிட்டு வந்தேன் நான். அஃப்கோர்ஸ் பான்கோ க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் ஹை அண்ட் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். உங்களுக்கு இது ரெண்டுமே இல்லை, வீட்டில் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குன்னா கார்ன்ஃப்ளேக்ஸை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதை மேலே போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்குங்க அது. 2 minutes இதை ரெஸ்ட்டுக்கு விட்டுட்டு இது வந்து நம்ம ஆயிலை ஹீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, ஆயில் ஆட் பண்ணிடலாம். ரொட்டீன் உங்களோட நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ரிஃபைண்ட் ஆயில். இப்போ வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா எப்படி கிறிஸ்பியாகவும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போது இந்த பீசஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அப்படியே வந்து ரொம்ப அந்த அழகாக சிக்கன் பீசஸ் மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து பியூர்லி வெஜிடேரியன், பட் ஆனால் அந்த லுக் வைஸ் உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி இதை கொடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு யம்மியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். ஓகே, ஈவன் டீப் ஃப்ரைடாக இருந்தாலும் வீட்டிலேயே செஞ்சனால இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி. அண்ட் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி லைக் ஈவன் பிரெட் ஸ்லைஸ்க்குள்ளே கூட வச்சு கொஞ்சம் சாஸ் போட்டு அதுக்குள்ளே வச்சு கூட சாப்பிட்லாம். ஒரு 1 meal டிஷ் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இதை எடுத்து ஸ்நாக் பண்ணலாம், டிவி பார்க்கும்போது ஸ்நாக் பண்ணலாம். வேறு ஏதோ கடையிலேருந்து வாங்கின சமோசாக்கு இது எவ்வளவோ பெட்டர். ஸோ ஐம் ஷோர் யூ வில் ரியலி என்ஜாய் த ஷோ. நாங்கள் உங்களை நாளைக்கு திருப்பி இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபியுடன் சந்திக்கிறோம். டில் தென் see you, bye. நன்றி, வணக்கம்.
நம்ம உஷாநந்தினி அவர்கள் தினம் தினம் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளும் அதோட தீர்வுகளும் வந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு வந்து எந்த டிப் வந்து சொல்ல போகிறாங்க? ஸோ எஸ், இன்றைக்கும் பெண்களுக்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி டாக்டர் உஷாநந்தினி இனியவை என்றில் ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க நேயர்களை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய அழகு குறிப்புகளை பார்த்துட்டே வருங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நம்ம முகப்பொழிவை பிம்பிள்ஸ் இல்லாமல் டேன் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு 7 வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா போதும். ரெகுலராக இதை செய்யணும். அந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு இந்த முகத்தில் ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ் வந்து ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், இந்த மாதிரியெல்லாம் நம்ம பிரித்து பார்க்குறோம். அது மட்டும் தானான்னு பார்த்தோன்னா, டேண்ட்ரஃப் தலையில் இருக்குன்னா கூட பிம்பிள்ஸ் வரும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னா கூட பிம்பிள்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும் ஸ்கின் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை முதல்ல வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்தணும். ஸோ ஸ்கின்ல வந்து தேவையில்லாத டெட் செல்ஸ் இருக்குது, டெப்ரிஸ் இருக்குது, கழிவு இருக்குன்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முறை வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப் அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, சொரன்னு ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம ரெடி பண்ணி அதை நம்ம ஃபேஸில் போட்டு நல்ல லைட்டாக உராய்வு பண்ணும் பொழுது, நல்லா போட்டு தேய்க்கும் பொழுது நமக்கு அந்த ஸ்கின் வந்து போஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறும். மேலே இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் அப்படியே வந்து புத்துணர்ச்சியோடு இருக்கும். இதை தான் நம்ம ஸ்க்ரப் அப்படின்னு சொல்கிறோம். இதை சாயந்தர நேரம் ஈவினிங் டைமுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரப் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலரான பச்சரிசி மாவே ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரப்பு தான். ஸோ அதை வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துட்டு அதில் நம்ம என்னத்தை மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சமைக்கும் பொழுது அரிசியை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தான் நம்ம சமைப்போம். அந்த அரிசி கழுவுன தண்ணியில் இந்த அரிசி பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபேஸில் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மெதுவாக ஒரு மசாஜ் மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயில், தேவையில்லாத கழிவு, டெப்ரஸ், செபம்னு சொல்லக்கூடிய எக்ஸஸான எல்லாமே ஆயில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வெளியேறிடும். அதில் இருக்கக்கூடிய அழுக்கும் போயிடும். அப்போது ஸ்கின் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிவோடு இருக்கும். இது ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இதில் இந்த அரிசி கழுவின தண்ணியை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ், இந்த சத்துக்கள்லாம் அந்த ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளமையான தோற்றத்தோடு நமக்கு வந்து சுருக்கங்கள் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பண்ணலாம். இது முதல் வழிமுறை. 2வது விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவி பிடிக்கிறது. வாரத்துக்கு ஒரு 2 நாள் நீங்கள் வந்து ஆவி பிடிக்கலாம். ரெகுலராக ஜஸ்ட்டு வெறும் தண்ணி மட்டும் போட்டு நீங்கள் ஆவி பிடிச்சாலே போதும். இல்லை உங்களுக்கு பிம்பிள்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் ஆவி பிடிக்கலாம். சாதாரண விரலி மஞ்சள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மஞ்சள் தூள் போட்டு நம்ம ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிக்கும் பொழுது என்ன ஆகும்? எகெயின் உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸஸான ஆயில் எல்லாம் வெளியேறும். உங்கள் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாஃப்டாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இது 2வது விஷயம். ஸோ ரெகுலராக யாரெல்லாம் வந்து வாரத்துக்கு 2 நாள் ஆவி பிடிக்கிறவங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிம்பிள்ஸ் திரும்ப திரும்ப வர்றது குறையும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா ஃபேஸ் பேக். இன்றைக்கி வந்து 2 விதமான ஃபேஸ் பேக் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஆயில் ஸ்கின் இருக்குது அப்படிங்கிறவங்க நார்மலாக நாட்டு மருந்து கடையில் முல்தானி மெட்டி பவுடர் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து பன்னீரில் குழச்சி பேக் மாதிரி போட்டாங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும், பிம்பிள்ஸும் அரெஸ்ட் ஆகும். இல்லை எனக்கு நார்மல் ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, ஆயிலி ஸ்கின்னா அப்படின்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு பேக் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். நார்மலாக தக்காளி பழம் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 எலுமிச்சம் பழத்தை வந்து பிழிஞ்சிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு
ஒரு half an hour பேக் மாதிரி ஃபேஸில் போட்டு இருந்துட்டு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணலாம். இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபீன் அப்படிங்கிற சத்துப்பொருள் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கும். இப்போ ஸ்கின் வந்து எனக்கு வந்து கழுத்தெல்லாம் ஒரு கலராக இருக்குது, உடம்பெல்லாம் ஒரு கலராக இருக்குது, ஆனால் முகம் மட்டும் கருத்து போயிடுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டேன் ஃபார்மேஷனை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை தக்காளிக்கு இருக்குது. அதே சமயம் ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் ஆகி அதில் பிம்பிள்ஸ் வந்து சீல் வருது, வெள்ளை கலரில் திரவம் வருது, இல்லை ரத்தம் வருது அப்படிங்கிறவங்க லெமன் யூஸ் பண்ணும்பொழுது அந்த ஸ்கின் படிப்படியாக ஹீல் ஆகிட்டே வரும். ஒரிஜினல் கலர் மாறும், தழும்புகள்லாம் இல்லாமல் அந்த பிம்பிள்ஸ் வந்த தடெல்லாம் மாறி உங்களுக்கு வந்து ஸ்கின் நார்மலாக சாஃப்டாக பிளெயின் ஸ்கின்னாக மாறுறதுக்கு உங்களால் கண் கூட பார்க்க முடியும். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பேக். அடுத்து பார்த்தோன்னா 5வது விஷயம், நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து சில விஷயங்களை நம்ம தவற விட்டுறோம். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேரங்க தூங்குகிறோம், மொபைல் பார்த்துட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் விழிச்சிட்டு இருந்துட்டு காலையில் 8-9 மணி வரைக்கும் தூங்குறது இல்லை. காலை நேரமாக எழுந்திரிச்சு சில பேர் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய முகம் பொழிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியினுடைய அளவு குறைஞ்சபட்சம் 10லேருந்து 12 கிளாஸ் தண்ணி நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். அது உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளுக்குள்ளார எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து பெட்டராக இருக்காது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க 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 உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல வந்து பிரைட்டாக ஒரு அழகான ஒரு தோற்றத்தோடு இருக்கணும். அப்படின்னாலே உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் படிப்படியாக குறைவு வரணும். அதே மாதிரி எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது நம்ம ரத்தத்தில் என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும். அது வந்து உங்களுடைய உடலையும் மனசையும் உங்களுடைய வெளிப்புற அழகையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டார்ஃபின்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆக நீங்கள் வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணிக்கணும். அதே சமயம் உணவில் வந்து நிறைய காய்கறிகள் கீரைகள் எந்த அளவுக்கு உங்களால் சேர்த்த முடியுதோ அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தூக்கம் அவசியம், ஸ்ட்ரெஸ் கூடாது. நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா உணவில் நிறைய பச்சையம் நிறைந்த காய்கறிகள் கீரைகள் சேர்த்திக்கணும். ஒரு வாரத்துக்கு 2 தடவை ஆவி பிடிக்கணும். நான் சொன்ன ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணணும். உங்கள் ஸ்கின்னை எப்பயுமே நீங்கள் வந்து ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் முகம் பொழிவோடு இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்கின் ரொட்டீன்ஸ் தான். நம்ம நிறைய செலவு பண்ணி நிறைய க்ரீம் போடுறது, நிறைய பேக் போடுறது, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வீட்டில் இருக்கிற இந்த தக்காளியும் எலுமிச்சம்பழமுமே ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டேனை போக்கி முக அழகை கொடுக்கும் அப்படின்னாலே போதுமானது. நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்க, நிறைய தண்ணி குடிச்சிங்கனாலே உங்கள் ஃபேஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் முகம் வந்து பொழிவுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஜெயரூபா அவர்கள் தினம் தினம் அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை வச்சு என்னென்னலாம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து எந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெமெடி வந்து சொல்ல போகிறாங்க அவங்க? எஸ், இன்னைக்கு ஒரு ஹெர்பல் பேஸ்டு ரெமெடியை தான் அறிவும் ஆரோக்கியம்ல நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நேயர்களே பார்க்கலாம். அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ரத்த அழுத்தத்தை வந்து குறைச்சி இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும், கல்லீரலை வந்து புதுப்பிக்கக்கூடிய, அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து சுத்தி செய்யக்கூடிய பீட்ரூட், அன்னாசி, அது கூட ஏலக்காய் சேர்ந்த டீடாக்ஸ் ஜூஸ் எப்படி செய்யறதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த டீடாக்ஸ் ஜூஸை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளுடைய ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். நம்மளுடைய கல்லீரலில் தங்கக்கூடிய கொழுப்பு, ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யலாம்.
இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். காலை நேரத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய ஸ்டாமினா வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ரத்தத்தையும் வந்து சுத்திப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். அனீமியா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜூஸை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த ஜூஸ் வந்து எப்படி செய்யுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வந்து பீட்ரூட், அதை வந்து நம்ம தோல் நீக்கி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட வந்து அன்னாசி, அதையும் வந்து நம்ம தோல் நீக்கி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே வந்து நம்ம ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம எடுத்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பீட்ரூட் வந்து இந்த நல்ல ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய பீட்டைன் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள். அது கூட நம்ம அன்னாசியும் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். அன்னாசியில் இருக்கக்கூடிய புரோமலின் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து நம்மளுடைய நுரையீரலை வந்து சுத்தம் செய்யக்கூடியது. நுரையீரலில் தங்கக்கூடிய சளி, அதே மாதிரி அதிகமாக நம்ம பொல்யூஷனில் இருக்கும் பொழுது நம்மளுடைய நுரையீரலில் தேங்கக்கூடிய அந்த அழுக்குகள், இது எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றக்கூடியது இந்த புரோமலின். இந்த புரோமலின் வந்து நிறைய காஃப் சிரப்பில் வந்து சேர்ப்பாங்க. பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளை வந்து சரி செய்யலாம். அதே மாதிரி அனீமியா சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து சேர்க்கலாம். ஏலக்காய் வந்து செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யும். இது கூட தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட இந்த பீட்ரூட், அன்னாசி, ஏலக்காய் சேர்ந்த ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண தேவையில்லை, இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட், அன்னாசி, ஏலக்காய் சேர்ந்த இந்த ஜூஸை காலை நேரத்தில் குழந்தைகளுக்கு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த இரத்த குழாய்களில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு அதிகரிக்கிறதுனால அதிகப்படியான ஆக்சிஜன் வந்து அவங்களுடைய தசைகளுக்கு வந்து போகும். ஸோ இதனால் அவங்க அதிகப்படியான ஸ்டாமினாவோடு வந்து இருப்பாங்க. இதை ஒரு ஆராய்ச்சியிலையும் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து வெளியேற்றக்கூடியது. அதே மாதிரி கல்லீரலில் வந்து குளூட்டதயோன் அப்படிங்கிற ஒரு என்சைமை வந்து அதிகப்படுத்துறதுனால கல்லீரலில் சேரக்கூடிய கொழுப்புகளை வந்து வெளியேற்றதுனால ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யும். ஸோ ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ரத்தத்தில் ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிற ஒரு அளவு வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஹோமோசிஸ்டின் வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம். அதே மாதிரி இதய சம்மந்தமான பிரச்சனைகள், கல்லீரலில் வந்து பாதிப்புகள் வந்து வரலாம். நம்ம சமீபத்தில் கூட கோவிடில் இந்த ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிறது வந்து நம்ம அடிக்கடி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். இதனுடைய அளவு அதிகமானது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வரலாம் அப்படிங்கிறதையும் வந்து மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பீட்ரூட், அன்னாசி சேர்ந்த இந்த ஜூஸ் வந்து அந்த ஹோமோசிஸ்டினோட அளவை வந்து குறைக்கிறதுனால இதய சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரத்தத்தையும் வந்து சுத்திப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. நம்மளுடைய நுரையீரலையும் வந்து சுத்திப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்மளுடைய காற்று வந்து அதிகமாக நம்மளுடைய நுரையீரலுக்கு போகும் பொழுது நம்மளுடைய ஸ்டாமினா வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று, நமக்கு அனீமியா சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பீட்ரூட் அப்படிங்கிறது நமக்கு அதிகப்படியான அயன் கண்டென்ட் வந்து இருக்கிறதுனால அது வந்து நம்மளுடைய ஹீமோக்ளோபினோட அளவு வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பீட்டைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய இந்த இரத்த குழாய்களில் சேரக்கூடிய கொழுப்பை வந்து குறைக்கக்கூடியது. அத்ரோஸ்க்ளரோட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான அத்ரோஸ்க்ளரோட்டிக் சேஞ்சஸை வந்து குறைக்கிறதுனால ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கிறதையும் வந்து இது குறைக்கும். ஆல்ரெடி இதில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு இருக்குங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம ரத்த குழாய்கள் வளைந்து அதே மாதிரி அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால பிபியும் வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இந்த டீடாக்ஸ் ஜூஸை ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ரத்த அழுத்தம் குறையிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்டாமினாவோடு வந்து இருக்கலாம். இதே சம்மந்தமான பிரச்சனைகளும் வராமல் தடுத்துக்கலாம். பிளட்டை பியூரிஃபை பண்ணி இச்சிங் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். அனீமியா மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இது வந்து மருந்தாக இருக்கும். ஸோ இவ்வளோ நன்மை இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இன்றைக்கி இந்த பீட்ரூட், அன்னாசி டீடாக்ஸ் ஜூஸ் வந்து எப்படி செய்யுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக வீட்டில் செஞ்சு பயன்படுத்திட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய குட்டி ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா பயங்கர மோட்டிவேட்டிங்காகவும் பயங்கர என்கரேஜிங்கான ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்குமே இன்றைக்கும் அதே மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் புதுகை பாரதி மேம் நம்ம நேயர்களுக்காக ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க நேயர்களே பார்க்கலாம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில்
நம்மள பல பேர் நமக்கே தெரியாம செய்யக்கூடிய ஒரு செயலை அல்லது தவறை பற்றிய ஒரு கதையை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி வர்ற ஒரு பேருந்து. இந்த பஸ்ல ஒரு அம்மாவும் ஒரு பையனும் அவங்களுடைய ஊருடைய பஸ் ஸ்டாப்ல ஏறுறாங்க. கூட்டமா இருக்கு. ஏன்னா காலை பொழுது, அதுவும் ஒரு ஒர்க்கிங் டே நேரம். அப்ப எப்படி இருக்கும்? பெரிய நகரங்கள் மட்டுமல்ல, இப்பெல்லாம் சாதாரண சின்ன சின்ன ஊர்களையும் கூட காலை நேர அந்த பரபரப்புங்கிறது அதிகமாயிட்டே தான் போகுது. நிறைய வாகன போக்குவரத்து, அதுலேயும் குறிப்பா இது மாதிரியான பொது போக்குவரத்துல கூட்ட நெரிசல் ரொம்பவே தான் இருக்கு. அந்த கூட்ட நெரிசல்லையும் கஷ்டப்பட்டு தத்தி முத்தி அப்படியே முட்டி மோதி இந்த அம்மாவும் பையனும் ஏறிட்டாங்க. ஏறி கொஞ்ச நேரத்துல ஒரு சீட்டை பிடிச்சும் உட்காந்துட்டாங்க. அம்மா உட்காந்துருக்காங்க, அம்மா மடியில இந்த குட்டி பையன் உட்காந்துருக்குறான். கொஞ்ச நேரத்துல கண்டக்டர் டிக்கெட் கேட்டு வந்துட்டு இருக்காரு. வந்த கண்டக்டர் அம்மா கிட்ட எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாருங்க. பக்கத்துல உள்ள அந்த டவுனுக்கு அந்த பேரை சொல்றாங்க அந்த அம்மா. சரி, பையனுக்கு டிக்கெட்டு அப்படின்னாரு அவரு. இந்த பையன் அம்மா மடியில தான் உட்காந்துருக்கான். ஆனா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சார், பையனுக்கு இன்னும் 3 வயசு கூட ஆகவே இல்லை, இப்போத்தான் 2.5 வயசே ஆகுது, அவனுக்கு எதுக்கு டிக்கெட் கேட்குறீங்க அப்படின்னு இந்த அம்மா கேட்டாங்க. அப்போ அவர் கண்டக்டர் சொன்னாரு, இல்லைம்மா, பார்க்க பையன் பெரியவனா இருக்கான், அவனுக்கும் நீங்கள் அரை டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னாரு. இந்த அம்மா உடனே, பெத்த எனக்கு தெரியாதா அவன் எப்போ பிறந்தான்னு? அது என்ன நீங்கள் 3 வயசு கூட ஆகாத பையனுக்கு காசு கொடு டிக்கெட் எடுன்னு என்னை நீங்கள் கேட்குறீங்க, இதெல்லாம் எப்படி நியாயம் அப்படின்னு குரலை வசதி பேசினாங்க. கண்டக்டர் ஏற்கனவே கடுப்பில் இருக்கிறாரு. கூட்ட நெரிசல், அவன் பாக்கி சில்லற கொடுக்க வேண்டிய ஆள், தொணத்தொன்னு கேட்குற ஆள். இந்த டென்ஷனில் அவர் வீட்டில் என்ன பிரச்சனையோ பாவம், அவர் ஏற்கனவே கடுப்பில் வந்தவர். இந்த அம்மாவோட பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்தது. அவர் ஒன்று சொல்ல, இந்த அம்மா ஒன்று சொல்ல, பயங்கர சண்டை. பஸ்ஸே ஒரே கலவரமாக போச்சு. இந்த அம்மா, நான் எடுக்கவே மாட்டேன், என் பையனுக்கு இன்னும் 3 வயசு கூட ஆகவே இல்லை அப்படின்னு அப்படியே ஒத்த காலில் நின்று அதை சாதிக்கிறாங்க. இந்த கண்டக்டரும் சரி போயிட்டு போகிறாங்கன்னு அவங்களும் விடலை. அவரும் இந்த அம்மா கிட்ட வம்புக்கே நிற்கிறாரு. இல்லை, அதெல்லாம் கிடையாது, இந்த பையன் பார்த்தா பெரியவனாக இருக்கிறான், அவனுக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கண்டக்டருக்கும் கோவம் பேசிக்கிட்டே இருக்கார். எத்தனையோ பேர் சுற்றி நிற்கிறவங்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுறாங்க, சமாதானம் சொல்கிறாங்க, சண்டை வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 பேரும் கேட்குறதாவே இல்லை. அந்த ஸ்டாப்பில் ஏறி அடுத்த ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப்பே வந்துருச்சு. ஒரு வழியாக அந்த அம்மா தான் ஜெயிச்சாங்க. பொதுவாக அது மாதிரியான சண்டையில் வரும்போது பெண்கள் கொஞ்சம் அவங்க எமோஷனாக பேச பேச பக்கத்தில் இருக்கிறவங்கலாம், சார் போனால் போகுது விடுங்க, அந்த ஒரு அரை டிக்கெட்டில் என்ன வந்துச்சு அப்படின்னு கண்டக்டருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கண்டக்டர் வேறு வழியே இல்லாமல் அந்த அம்மாவை திட்டிட்டு, நீங்கள்லாம் இப்படி பண்ணினீங்கன்னா விளங்கிரும் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாரு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பையன் திருன்னு இதை பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த அம்மாவுக்கு என்ன பெருமிதம் அப்படின்னா, அப்பா இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு கிளம்பி வந்ததில் இவனுக்கு இந்த அரை டிக்கெட் எடுக்க வேண்டிய காசை நம்ம மிச்சப்படுத்தியாச்சு, இதில் நம்ம ஒரு பெரிய கோட்டை கட்டிடணும் அல்லது ஒரு புதையலையே வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். போட்ட சண்டையில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. பஸ்ஸு அடுத்த ஸ்டாப்புக்கு வந்தது. இவங்க இறங்க வேண்டிய அந்த பஸ் ஸ்டாண்டு வந்தது. இவங்க இறங்கினாங்க. கண்டக்டர் அந்த பக்கம் முறைச்சிட்டு நின்றுட்டு இருந்தார். எல்லா பேசஞ்சர்ஸும் இறங்கி போனாங்க. இந்த அம்மா அவரை ஒரு இறங்க ஏளனமாக ஒரு பார்வை பார்த்துட்டு பையனை கையில் பிடிச்சிக்கிட்டு விறுவிறு நடந்து வந்தாங்க. அங்கே இருந்து கிளம்பி ஒரு ஆட்டோ பிடிச்சி வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது போன இடம் என்ன அப்படின்னா, அது ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த குழந்தைய சேர்க்கறதுக்கு தான் அந்த அம்மா போகிறாங்க. அங்கே அட்மிஷனுக்கு ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அவங்க. இவங்களுடைய அந்த அப்ளிகேஷன் நம்பர் வருது. இன்றைக்கி அட்மிஷன் போடணும். இவனுக்கு ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டாச்சு, அவன் செலக்டடுன்ற அந்த கார்டெல்லாம் வந்தாச்சு. பிள்ளைய சேர்க்கணும். அன்றைக்கி போயிட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கான பணம்லாமும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பையனையும் கூட்டிகிட்டு இந்த அம்மா போகிறாங்க. அங்கே க்யூவில் நிற்கிறாங்க. வரிசையாக நிறைய பேர் சேர்க்கறதுக்கு பேரண்ட்ஸ் நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தராக முடிஞ்சு இவங்களுடைய டேர்ன் வருது. இவங்க அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஹெட்மிஸ்ஸஸ் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா இந்த அம்மாவுக்கும் ஒரு அதிர்ச்சி, அவங்களுக்கும் ஒரு அதிர்ச்சி. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த அம்மா பஸ்ஸில் வந்தாங்க இல்லையா, சண்டை போட்டாங்கல்ல, அதே பஸ்ஸில் அந்த ஸ்கூல் ஹெட்மிஸ்ஸஸும் வந்திருக்காங்க. இவங்க பண்ணின அமக்கலத்தை பூரா பின்னாடி சீட்டில் உட்காந்து அந்த அம்மா பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. இப்படி ஒரு சண்டை போட்டு
அதுக்கப்புறம் வந்து பிள்ளைய சேர்க்கறதுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஹெட்மிஸ்ஸஸ் அந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்க, ஏம்மா பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு வந்திருக்கீங்களே, அவனுக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு. அந்த பள்ளிக்கூடத்தில் 5 வயசானா தான் அவனை சேர்த்துக்கலாம், இதுதான் அங்கே உள்ள ரூலு. ஆனால் இந்த அம்மா கண்டக்டர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, என் பையனுக்கு இன்னும் 3 வயசே ஆகலை அப்படின்னு. கண்டக்டர் பாவம், அவர் அப்பாவி கண்டுபிடிச்சாரு, இல்லைம்மா பையன் வளர்ந்த பையனாக இருக்கான், பொய் சொல்லாதீங்கன்னு தானே கேட்டாருல்ல. இந்த அம்மா முடியவே முடியாதுன்னுதா இப்போ ஹெட்மிஸ்ஸஸ் கிட்ட வந்து என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு மேடம் அப்படின்னாங்க. அந்த அம்மா உடனே திருப்பிட்டு சொன்னாங்க, பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுங்கிறது 2ஆம் பட்சம். அதுக்கு முன்னாடி வீட்டில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அவங்க மனசுக்குள்ள நல்ல எண்ணத்தையும் நேர்மையான அந்த சிந்தனைகளையும் வளர்க்கணும். அப்பத்தான் அவன் பின்னாடி நல்லவனா வல்லவனா வர முடியும். பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது 5 வயசுங்கிறீங்க, பஸ்ஸில் வரும்போது உனக்கு 3 வயசு கூட ஆகலைங்கிறீங்க. ஒரு பாதி டிக்கெட் காசை குறைக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பொய்யை நீங்கள் சொல்கிற போது அதை பார்த்து வளர்கிற பிள்ளை எப்படி நல்லவனா வளர முடியும் அப்படின்னு அந்த ஹெட்மிஸ்ஸஸ் கேட்டாங்க. இந்த அம்மா தலை குனிஞ்சிக்கிட்டே பையனை பார்த்தாங்க. பையன் இந்த அம்மாவை இப்படி ஒரு அம்மாவா எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்தான். நம்மள பல பெற்றோர்கள் சின்ன சின்ன ஆதாயத்துக்காக அல்லது அந்தந்த நேரம் கிடைக்கிற அல்பமான ஒரு வெற்றிகளுக்காக ஒரு பெரிய பொய்யை சொல்லி அல்லது சின்ன பொய்யா இருந்தால் கூட அது அந்த நேரம் சொன்ன பொய் தானே அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் அந்த பொய்கள் பிள்ளைகள் மனசுல எவ்வளவு பெரிய விஷமா விதைக்கப்படும் அப்படிங்கிறத மறந்துடுறோம் இல்லையா? ரெட்டை வேஷம் போட்ட அம்மா மாதிரி இல்லாம என்னைக்குமே கல்விக்கு முன்னாடி வரக்கூடிய நேர்மையையும் நாணயத்தையும் பிள்ளைகள் மனசுல விதைச்சோம்னா பிள்ளைகளும் நல்லவங்களா வளருவாங்க. நமக்கும் பெருமை எப்போதும் சேரும். சிந்திக்கலாமா? நன்றி. வி ஹோப் நீங்கள் இன்றைக்கி பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு. ஸோ இதே மாதிரி சிறப்பான தரமான எபிசோட்ஸோட வந்து நாங்கள் நாளைக்கு வந்து சந்திக்கிறோம். ஸோ இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் ஜெயின், இந்த பக்கம் வந்து ஆஷிகா. இது உங்கள் யுகம் கனெக்ட்.